ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினை. தமிழக அரசின் தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரளா சம்மதம். அதிமுக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. 45,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கல். முத்தான திட்டங்களை கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரை மணல் பரப்பில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்ட கல்லூரி மாணவிகள். கபடி போட்டி தொடர்பான நிகழ்ச்சிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமதமாக வந்ததாக புகார். தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். பல்வேறு முத்தான திட்டங்களுடன் 45,661 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நமது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகை அதிகரிப்பு, முதலமைச்சரின் 1000 உழவர் நலச்சேவை மையங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், சிறு குறு விவசாயிகள் நலன், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெல்டா அல்லாத மாவட்ட நெல் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்க நிதியுதவி என பல்வேறு முத்தான திட்டங்களுடன் நடப்பு ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வெளியிட்ட அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று வேளாண்மை பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 2 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்திற்கான இழப்பீடு 30,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கு நிதியுதவி 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்றும், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 2335 ஊராட்சியில் 269 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண்மை செய்து அதிக விளைச்சலை காட்டும் 3 விவசாயிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். டெல்டா மாவட்டங்கள் அல்லாத 29 மாவட்டங்களில் நெல் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டேரில் கோடை உழவு செய்ய 2,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும், சென்னையில் பொதுமக்களுக்கு காய்கறி தேவையை பூர்த்தி செய்ய 1200 ஏக்கரில் பந்தல் காய்கறி பரப்பு அமைக்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சிக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வேளாண் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த பட்ஜெட் மூலம் விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என விமர்சித்தார். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்பது போலி தோற்றம் என நிரூபணம் ஆகியுள்ளது என்றும், வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை, ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேளாண் பட்ஜெட்டில் சாகுபடி பரப்பு 1.2% குறைந்துள்ளதே தவிர அதிகரிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இருபோக சாகுபடி பரப்பை உயர்த்துவதற்கு திமுக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என விமர்சித்தார். தமிழகத்தில் கரும்பு மற்றும் நெல் உற்பத்தி குறைந்துவிட்டது என்றும், முந்தைய அதிமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்தான் தற்போதைய வேளாண் பட்ஜெட்டில் உள்ளதே தவிர வேறு எந்த புதிய திட்டங்களும் இடம்பெறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். செய்தி நிறுவனங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி சென்னையில் தொடங்கியுள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள புது கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 52 அணிகள் பங்கேற்றுள்ளன. நாக் அவுட் முறையில் இந்த போட்டி நடைபெறுகிறது. முதல் போட்டியை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார்.
எம்நாடு பிஹைண்ட் அணிகளுக்கு இடையே முதல் ஆட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஆதன் டைகர்ஸ், கலைஞர் டிவி, ஜெயா டிவி உட்பட மொத்தம் 52 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. தமிழக வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலே தவிர வேறொன்றும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் பொய்யும் புரட்டுமாக ஒன்றை திமுக அரசு தாக்கல் செய்திருக்கிறது என்றும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். திமுகவின் பட்ஜெட் மொத்தமுமே பொய்களும் புரட்டுகளுமாகத்தான் இருக்கிறது என்றும் கூறியுள்ள அவர், 2 நாட்களாக மக்கள் வரிப்பணத்தை வீணடித்ததுதான் மிச்சம் என விமர்சித்துள்ளார். சாகுபடி பரப்பை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் குறைந்திருப்பதை மறைத்து உயர்ந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றும், தமிழக மக்களை திமுக முட்டாள்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் பயிர்க்கடன் 1774 கோடி ரூபாய் இன்னும் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும், நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை என்ற வாக்குறுதியெல்லாம் வெறும் பேச்சளவிலேயே போய்விட்டது என்றும் விமர்சித்து இருக்கும் அண்ணாமலை, விவசாயிகளை திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் மெரினா கபடி திருவிழாவையொட்டி கல்லூரி மாணவிகள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர். இந்த பணியில் ஈடுபடுவதற்காக ராணிமேரி கல்லூரி மாணவிகள் பலரும் காலையிலேயே கடற்கரைக்கு வந்துவிட்டனர் என்றாலும், நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு மற்றும் நடிகர் ரியோ ஆகியோர் மிகவும் தாமதமாக வந்ததால் மாணவிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடற்கரை மணல் பரப்பில் கடும் வெயிலில் அவர்கள் காக்க வைக்கப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகுதான் மாணவிகளுக்கு குடிக்க தண்ணீர் வழங்கப்பட்டது. இதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பலரும் அதிருப்தி அடைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன் பங்கேற்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி நேற்றைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. வேளாண் பட்ஜெட் தாக்கலையொட்டி இன்று நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தையும் செங்கோட்டையன் தவிர்த்திருக்கிறார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில், சென்னையில் இது குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, இதற்கான பதிலை செங்கோட்டையனிடமே போய் கேளுங்கள் என கூறினார். அதிமுக சுதந்திரமாக இயங்கக்கூடிய கட்சி, திமுகவை போல் தாங்கள் யாரையும் அடிமைகளாக வைத்திருக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார். சென்னையில் ஆஷா நிவாஸ் என்ற தனியார் அமைப்பு சார்பில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஆஷா நிவாஸ் அமைப்பின் இயக்குனர் டாக்டர் கொரியன் தாமஸ் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். சுய உதவிக்குழுவை சார்ந்த 50 தொழில் முனைவோருக்கு சாதனை விருதும், ஆஷா நிவாஸ் பணியாளர்களுக்கு சிறந்த சேவைக்கான விருதும் வழங்கப்பட்டன. விழாவில் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் உட்பட 1500 பெண்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகள் விழாவுக்கு சிறப்பு சேர்த்தன. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசு நடத்தும் தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள அரசு பங்கேற்கும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க ஏற்கனவே கர்நாடகா, தெலங்கானா முதலமைச்சர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்போது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனும் ஆதரவு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஒரு தலைபட்சமான தொகுதி மறுசீரமைப்பு முயற்சிக்கு எதிராக சென்னையில் நடைபெறும் கூட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் கேரள அரசும் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. சர்வதேச விண்வெளியில் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் வரும் 19ஆம் தேதி பூமி திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கிருந்து ஆய்வு நடத்திவிட்டு பூமிக்கு திரும்புவதாக இருந்த நிலையில்
அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக 9 மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியிலேயே அவர்கள் தங்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் முயற்சியில்தான் நாசா தீவிரமாக இறங்கியுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் நாளை அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் 9 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்த விண்கலத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். விண்வெளியில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டதும் இந்த விண்கலத்திலேயே வரும் 19ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது குறித்து ட்ரூத் சோஷியல் என்ற சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயிரக்கணக்கான உக்ரைனிய படை வீரர்களை ரஷ்ய ராணுவம் சுற்றி வளைத்தபோது அவர்களை உயிருடன் விட்டுவிடுமாறு ரஷ்ய அதிபர் புதினிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு ரஷ்யா செய்ய தவறினால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இதற்கு முன் யாரும் பார்க்காத வகையில் இது ஒரு கொடூர இனப்படுகொலையாகிவிடும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப், கடவுள் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.